The Saturday is back, so as my voice. என்னடா எடுத்தோடனே பீட்டர் விடுறான்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, ஒரு வாரமாக என் வாய்ஸ் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. நான் போன டைம் போட்ட பாட்காஸ்ட்டில் கூட அது தெரிஞ்சிருக்கும். லைக் அப்படியே அப்படி தான் இருந்தேன் ஆக்சுவலி லிட்டரில் ஒரு வாரமாக. எதுனாலன்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி இந்த வெயில்னால தான். ஜூஸ் குடிச்சு என் தொண்டை கரகரப்பாயிடுச்சு. அதனோட விரைவாக என்னாச்சுன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஊட்டி போனாங்க. எங்கள் அப்பா அம்மா இதனால உடம்பு சரியில்லை, அதனால் போகாதுன்ட்டாங்க. நான் அந்த சோகத்தில் போயிட்டேன். சோகத்துக்கு அது மட்டும் காரணம் இல்லைன்னு வைங்களேன். சரி, ஏன் சொந்த சோக கேட்காது நீங்கள் கண்டிப்பாக இங்கே யாரும் வந்திருக்க மாட்டீங்க. யூ ஆர் ஹியர் டு லிசன் திஸ். இட்ஸ் ஜஸ்ட் another பாட்காஸ்ட் வித் மீ ஆர் ரிதீஷ். என்ன பஞ்சு சொல்லணும் தான் நினைக்கிறீங்க, அதை நான் கடைசிக்கு சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இந்த வாரம் என்ன படத்தோட வந்திருக்க அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு இங்கே கேட்குது. ஸோ இந்த வாரம் நான் ஆக்சுவலி படத்தை பற்றி பேச போகிறது இல்லை. ஸோ எல்லா வாரமும் சும்மா ஏதோ ஒரு படத்தை பற்றி பேசணும் அப்படின்றது லைக் உங்களுக்கு கேட்குறதுக்கு போர் அடிச்சிடும். எனக்கும் லைக் வாரம் படத்துலேருந்து கண்டென்ட் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ நான் இந்த வாரம் என்ன பண்ணலான்னு இருக்கேன், ஒரு ஸ்டோரி சொல்லலாம் அப்படின்ட்டு. கொஞ்சம் எப்படி ஒரு குட்டி ஸ்டோரி அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி சொல்லலாம் அப்படின்ட்டு. சரி, எதை பற்றி ஸ்டோரி சொல்லலாம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தப்போ டக்குன்னு எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. த லேசி பேர்டோட ஸ்டோரியை சொல்லலாம். நீங்கள் இப்போ எபிசோட் டைட்டிலே பார்த்துருப்பீங்க. த லேசி பேர்டு, அதோட கதை தான் இது. ஸோ இந்த லேசி பேர்டுன்றது பார்ன் லேசி கிடையாது. அதாவது இந்த பறவை வந்து லைக் ஒரு சில பறவைங்க ஜென்ரலாக பிறந்தனே பறக்க ஆரம்பிக்காது. கொஞ்ச நாள் அது நடக்கும், அந்த ரெக்கெல்லாம் விரியறதுக்கு முன்னாடி அப்படி தான் இருக்கும்ல. ஸோ என்னாச்சு, இந்த பறவை பறக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் பயங்கர ஆக்டிவாக அப்படியே துருன்னு இருக்குமா. அப்புறம் அந்த பறவையை சுற்றி இருக்கவங்களாம் பார்த்தா கொஞ்சம் பறக்க ஆரம்பிச்சுன்னா அப்பா பயங்கரமாக பறக்கும்பா அப்படின்ற மாதிரி ஒரு பறவையாக அது. ஸோ அந்த மாதிரி இருந்த ஒரு பறவை லைக் அது கூட பறந்த பறவைகளாக இருக்கட்டும், இல்லை லைக் பறவைங்க ஜென்ரலாக மைக்ரேட் ஆகுங்க தெரியுமா. இந்த பறவை மட்டும் என்ன பண்ணுது, லைக் அந்த மாதிரி பெருசாக தன்னோட ரெக்கை விரிஞ்சக்கப்புறம் கூட அது பறக்க மாட்டேங்குது. பறக்குதே ஒழிய பக்கத்தில் சும்மா சாப்பாடு சாப்பிட அந்த மாதிரி தான் போகுது. மற்ற பறவைங்கள்லாம் மைக்ரேட் ஆகி எங்கேயோ போயிடுச்சு. ஸோ இந்த பறவை மட்டும் இங்கே இருக்குது. இதுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் வர மாட்டேங்குது பறக்கிறதுக்கு. என்னடா இது அப்படின்ட்டு லைக் ஒரு மாதிரி வாழ்க்கையில் இன்ட்ரெஸ்டே இல்லாமல் எதுக்கு பறந்துட்டு எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிட்டு அப்படின்னு நினச்சி இந்த பறவை அதோட வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்கிற காலத்தில் பார்த்தா இது கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிக்குது. அடடா, நம்ம தப்பு பண்ணிட்டோமே, எல்லா பறவைங்களும் வேறு இடத்துக்கு போயிடுச்சு, நம்ம மட்டும் இங்கேயே மாட்டிட்டோம். அது கரெக்டாக எந்த டைமில் பறவைங்களுக்கு ஜென்ரலாக ஒரே ஜியாகிரஃபி லொக்கேஷனில் இருக்க முடியாதுன்றனால அது இடம் மாறிட்டே இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி இருக்க டைமில் இந்த பறவை வேறு ஒரு இடத்துக்கு போக முடியாமலே இது போகலை. ஸோ போகாமல் இது இங்கே இருந்து அங்கே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்க டைமில் ஃபீல் பண்ணிடுச்சேன், நம்மளும் பறந்துருக்கலாமே, என்ன பண்ணுறது, அவ்வளோதான். இதுக்கு இன்னொன்று வேறு, நம்ம அது பறக்கவே ஆரம்பிக்கல பெருசாக. ஸோ நம்மளால் பெருசாக பறக்க முடியாது. அதுக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், பறவை கூட இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்குது பாருங்களேன். ஸோ அந்த மாதிரி இருக்குது அந்த பறவை. திடீர்னு ஒரு நாள் வந்து ஜென்ரலாக இப்போ நான் சொன்ன பறவை மைக்ரேட் ஆகிறப்போ வேறு ஊர்லேருந்து ஒரு பறவை வருது. அந்த பறவை இந்த பறவை வேறு லைக் ஒரே கண்டிஷனில் இருக்கக்கூட பறவை இல்லை. ஆனால் இந்த பறவை இங்கே இருக்கிற நேரத்தில் அந்த பறவை இங்கே வருது. அந்த பறவையை பார்த்துன்னு இப்போ என்னடா அந்த பறவை லைக் அதுக்கும் பயங்கர சாமிஸ்டிக்காக இருக்கும்னு வச்சுக்கோங்க. அந்த பறவை அப்படியே பயங்கரமாக ஒரு மாதிரி அழகாக கத்திட்டு அப்படியே சுற்றி அந்த கிராமத்தையே அழகாக சுற்றிட்டு அந்த மாதிரி சுற்றுற பறவை. இந்த பறவைக்கு அதை பார்த்தோன்னே என்னடா லைக் அந்த பறவை எப்படின்னா அந்த மாதிரி பறக்கிறது அழகாக கத்துற பறவைங்கள்லாம் பார்த்தா இவங்கெல்லாம் பெரிய ஆளுப்பா அந்த மாதிரி ஒரு ஃபீல் அந்த பறவைக்கு. அந்த மாதிரி இது ஒரு பெரிய பறவைப்பா அப்படின்னு அந்த பறவை நினச்சிக்கின்னு வைங்களேன். ஸோ அந்த மாதிரி நினச்சிட்டு இது அப்படியே தூரத்துலேருந்து தான் பார்க்குது கொஞ்ச நாளைக்கு. ஸோ இது ரெண்டும் ஒரே இடத்துக்கு இப்போ இருக்கிறனால கொஞ்ச நாள் அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் ஆகுது. பறவையும் அந்த பறவை கூட சேர்ந்து இந்த பறவையும் கொஞ்சம் மெல்லமாக பறக்க ஆரம்பிக்குது. ஸோ அந்த பறவை தான் பறக்கிறதுனா கிடையாது. அந்த பறவையை பார்த்து இது பறக்கிற கூட இருக்கிறனால அது பறக்கிறனால இதுவும் சேர்ந்து பறக்குது. பறக்க இது மறுபடியும் ஆக்டிவாக அந்த பறவை மாதிரியே பண்ணணுன்றக்காக அந்த பறவை மாதிரியே பறக்குது, ஆக்டிவாக பறக்கிற அந்த மாதிரிலாம் ஜாலியாக பண்ணிகிட்டே இருக்க லைக் அது ஒரு சந்தோஷம். நமக்கு ஜென்ரலாக ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடி இது பண்ணுமான்னு தோணும். பண்ணி பிடிச்சிச்சுன்னா வைங்கனாச்சா இதுக்கு மேலே இது விடக்கூடாதான்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் அது பறக்க ஆரம்பிச்சுனாச்சா இதையா நம்ம இவ்வளோ நாள் மிஸ் பண்ணோம் அப்படின்னு அந்த பறவைக்கு ஒரு லைக் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் வந்துச்சு. ஸோ இப்போ என்ன ஆகுது, மைக்ரேஷன் டைம் வருது. இந்த பறவை வந்து லைக் ஓகே இவ்வளோ நாளாக அதுக்கு தோணுது, இந்த பறவை இப்போ போயிடும், நம்ம மறுபடியும் அப்போ அவ்வளோதான், இது போயிடுச்சுன்னா நம்ம இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு தோன்றப்போ அப்போ தான் ஒரு ரியலைசேஷன் வருது அந்த பறவைக்கு. இங்கே பாரு, நீ பறக்க கூடாதுன்னு ஒரு முடிவில் இருந்த,
அதனால நீ பறக்க முடியாதுன்னு உனக்கே ஒரு எண்ணம் உனக்கு உண்டாச்சு. இந்த பறவை வந்துச்சு, இதை பறக்கிறத பார்த்து இதுபடி பறக்க ஆரம்பிச்ச. ஸோ இப்போ நீ பறக்க முடியாமல் உன்னால் பறக்க முடியும்னு உனக்கு தெரியும். ஸோ இப்போது நீ பறக்கிறதுக்காக அந்த பறவையை பார்த்துட்டே இருக்கணுன்ற அவசியம் இல்லை. உனக்கு இப்போ பறக்க தெரியும், நீ தனியாக பறக்கலாம். ஸோ அந்த பறவை என்ன முடிவு பண்ணுது, நம்ம அதுவும் மற்ற பறவைங்க மாதிரியே ஜாலியாக வேறு ஊர் தாண்டி லைக் அப்படி போக ஆரம்பிக்குது. பயங்கரமாக சின்ன வயசில் இதை பயங்கர பொட்டென்ஷியல் இருக்குன்ற மாதிரி சொன்னாங்கல்ல அந்த பறவையை பார்த்து, அந்த மாதிரி பறக்க ஆரம்பிக்குது. நிறைய ஊருக்கு லைக் அந்த பறவை என்னோட ரெஸ்ட் ஆஃப் லைஃப் அப்படியே ஜாலியாக பறந்துட்டு வாழ்ந்துட்டு அப்படி இருந்துச்சு அந்த பறவை. ஸோ இதுதான், அவ்வளோதாங்க கதை. ஸோ என்ன இந்த கதையிலேருந்து உங்களுக்கு என்ன தெரிய வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப சிம்பிளுங்க. நம்ம லைஃப்பில் நம்ம எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி ஒரு எய்ம் இல்லாமல் ஜாலியாக அப்படி இருந்துருக்கப்போ ஒருத்தவங்களை பார்ப்போம், பா என்னடா இப்படி வாழ்கிறாங்க. இல்லை நம்ம ஆக்சுவலாக அந்த எய்ம் இல்லாத டைம்லேயே கூட ஒரு சில பேர்லாம் இருப்பாங்க, அவங்கெல்லாம் பயங்கரமாக லைக் இப்போ நம்ம ஸ்கூலில் படிக்கிறோன்னு வைங்களேன், அவங்க ஸ்கூலில் எல்லா ஃபங்க்ஷன் எடுத்து நடத்துவாங்க. லைக் பயங்கரமாக லைக் எந்த காம்படிஷனாலும் அவங்கள தான் கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி கிளாஸில் எடுத்தாலும் அவங்க தான் செமினார் எடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஆள் அப்படின்னு வச்சுக்கோங்க. அவங்களாம் பார்த்தாங்க, மச்சா இவங்களாம் பெரிய இருப்பா, நம்மளாம் இந்த மாதிரி ஆகவே முடியாது, அந்த மாதிரி ஒரு தாட் இருக்கும். ஆனால் நீங்கள் ஒன்ஸ், அதாவது ஒரு கேப் நம்ம ஃபீல் பண்ணுவோம் அவங்களுக்கும் நமக்கும். ஆனால் நம்ம ஒன்ஸ் அந்த இடத்துக்கு நம்ம போகணும்னு முயற்சி எடுத்து அங்கே போயிட்டோன்னு வைங்களேன், அப்புறம் தான் தெரியும் அது பெரிய விஷயமே கிடையாது. யார் வேணா அந்த இடத்துக்கு போகலான்னு உங்களுக்கு ஒரு ரியலைசேஷன் வரும். ஸோ அதே மாதிரி இன்னொன்று, நம்ம வாழ்க்கையில் டவுனாக இருக்கும்போது நம்ம ஒருத்தவங்க தூக்கி விடுவாங்கள்ல, நம்ம என்றைக்குமே அவங்க தூக்கி விட்டு கிரேட்ஃபுல்லாக இருக்கணுமே ஒழிய அவங்க நம்மளை எப்போயுமே தூக்கி விடணும்னு நினைக்கக்கூடாது. அவங்க ஒன்ஸ் தூக்கி விட்டாங்கன்னா அப்புறம் எந்திரிச்சக்கப்புறம் விழாத மாதிரி ஓட போகலாம். ஸோ இதுதான் இன்றைக்கி நான் சொல்கிற 2 கருத்து ஃப்ரம் த ஷார்ட் ஸ்டோரி. என்னடா திடீர்னு கதை சொல்கிறானேன்னு பார்க்குறீங்க, திடீர்னு தோணுச்சு சொல்லணுன்ட்டு. ஸோ அடுத்த வேற ஒரு கண்டென்ட்டோட வர வரைக்கும் இட்ஸ் மீ சைனிங் ஆஃப், ரித்தீஷ் ஃப்ரம் இட்ஸ் ஜஸ்ட் அனதர் பாட்காஸ்ட். ரித்தீஷ் உங்கள் ரித்தீஷ். ஓகே, பஞ்ச சொல்லியாச்சு. அடுத்த வாரம் வேற ஒரு கதையோ படமோ ஏதாவது ஒன்னோட நான் திருப்பி வர வரைக்கும் பி வெயிட்டிங். பாய்.